நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை காணலாம். பாராளுமன்ற தேர்தல் ஆல்ரெடி டேட்ஸ் அறிவிச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனோட உத்தரவின்படி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவங்க இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த ப்ரெஸ் மீட்டில் இருக்க தகவல்கள் இப்போ நான் சொல்லிடுறேன். நம்ம புதுக்கோட்டையில் 13,36,605 13,36,605 வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 77(1) அதன்படி இந்த தேர்தலில் போட்டியிடுற ஒவ்வொரு வேட்பாளர் இல்லை அவங்களோட தேர்தல் முகவர் அவங்க அவங்களோட தனி வங்கி கணக்கு துவங்க வேண்டியிருக்கு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதல்ல கடைசியில் முடிகிற வரைக்கும் அவங்களோட எல்லா தேர்தல் செலவினங்களையும் அதில் சரியான கணக்கு வச்சு ஒப்புவிக்க வேண்டியிருக்கு, அதில் பராமரிக்க வேண்டியிருக்கு. அதே போல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 127A அதன்படி எந்த தேர்தல் விளம்பர சுவரொட்டி துண்டு பிரசுரம் அது அச்சடிக்கப்பட்ட அச்சகத்தோட விவரம் அதில் அச்சடிக்கப்படாமல் வெளியிடப்படக்கூடாது. ஏதாவது ஒரு தேர்தல் விளம்பர சுவரொட்டி துண்டு பிரசுரம் வெளியிடுறவங்க அவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு உறுதிமொழியை அந்த ப்ரெஸ் பர்சன் கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த தனிப்பட்ட முறையில் 2 அறிந்த நபர்கள் 2 நபர்களோட சாட்சி ஒப்பத்தோட 2 ஜெராக்ஸ் காப்பீஸை அந்த அச்சக நபர்கிட்ட கொடுத்துருக்கணும். அந்த உறுதிமொழி பத்திரத்தோட அவங்க என்ன பிரசுரிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த துண்டு பிரசுரத்தையும் அந்த அச்சக நபர் ஒரு காப்பியாக வச்சு டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவங்களோட ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்கணும்.